जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர் இவர். பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஏவம் பரம்பரா ப்ராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுः சகாலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தப. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபஹ. அர்ஜுனா ரொம்ப அழகா சொல்றாரு. இது ஒரு பெரிய அறிவியல். அதாவது தேவைகளை தாண்டி, ஆசை அச்சத்தை தாண்டி உயர்ந்த பூரணமான உணர்வு நிலையிலே இருந்து இயங்குகின்ற இந்த வாழ்க்கை முறை ஒரு பெரிய அறிவியல். இந்த அறிவியலை வழி வழியாக இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். அந்த யோகம் காலப்போக்கினாலே இந்த பூவுலகிலே மறைந்து விட்டது. இப்போ இந்த மாதிரி காரணமில்லாமல் ஆசை அச்சங்களை தாண்டி இயங்குகின்றேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தன்னுடைய வாழ்க்கையே கிருஷ்ணன் உதாரணமாக சொன்னதும் அப்பவும் அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் போன மாதிரி கிருஷ்ணனுக்கு தெரியல. அதனால சொல்றாரு, அப்பா நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ராஜரிஷிகள் பல பேரும் இந்த சயின்ஸை, இந்த அறிவியலை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆசை அச்சத்தை தாண்டி இனிமையாக இயங்குவது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நம்ம மூளையில ஆசை அச்சம் இதை பிரதிபலிக்கின்ற, இதை கட்டுப்படுத்துகிற பாகங்கள் மட்டும் இயங்குமானால் ரொம்ப ஒரு லிமிட்டட் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் ஒரு செயலினுடைய முழுமைத்தன்மையும் உங்களால் யோசிக்கவே முடியறதில்லை. அந்த எதிர்விளைவு வந்த அப்புறம் தான் ஐயோ இதை யோசிக்காமல் விட்டுட்டமேன்னு தோணும். எப்போ நீங்கள் சுதந்திரத்தன்மையிலிருந்தும் ஆனந்தத்திலிருந்தும் யோசிக்க துவங்குகிறீர்களோ அப்போ மட்டும்தான் முழுமையான இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். முழுமையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி
பூரணத்தன்மையை அடிப்படையா வைத்து வாழறது நான் மட்டும் செய்யல. இந்த விஞ்ஞானத்தை யோகிகள், ராஜ ரிஷிகள் பல பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய நாட்டை ராஜ ரிஷிகள் தான் ஆண்டிருக்கிறார்கள். அதாவது ஆசையையும் அச்சத்தையும் அடிப்படையா வச்சு இயங்குற மனிதன் ஒரு பெரிய சமூகத்தை கட்டி காக்கின்ற தலைவனாக வாழ முடியாது. நேச்சுரலா என்ன, அவனுடைய ஆசையை தாக்குகின்ற, அச்சத்தை உருவாக்குகின்ற நபர்கள் என்ன வேணுமோ அவங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவார்கள். அவனாலே ஒரு சமநிலை தவறாத ஒரு அரசனாக, ஒரு தலைவனாக இருக்க முடியாது. அதனால்தான் நம்ம நாட்டில் இந்த ஆசை அச்சத்தை தாண்டி ஜீவன் முக்தர்களாக வாழுகின்ற ரிஷிகளைத்தான் ராஜாக்களாக நியமித்தார்கள். ராஜ ரிஷிகளாக ஜனகர். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி நபர் ராஜாவா இருக்க விரும்பலைன்னா அவர் ராஜகுருவாகவாவது இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தது. தசரதன் மாதிரி அரசர்கள் இருந்திருந்தா கூட அவனுடைய சபையிலே ஒரு ஜீவன் முக்த ரிஷி வசிஷ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அங்க எடுக்கிற எல்லா தீர்வுகளையும் அவர் தான் இறுதியா முடிவெடுப்பார். அதாவது நாட்டுக்கு தேவையான நல்லதை அளிக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே ஆசை அச்சத்தினாலே அலைக்கழிக்கப்படாத மனதுடைய பூரணத்தன்மையுடைய ஜீவன் முக்தர்களுடைய உணர்விலிருந்து வெளியிலே வர வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பாரம்பரியத்திலே ஒரு வாழ்க்கை முறையாக வைத்தார்கள். அதனால தான் ராஜ ரிஷிகள்னு ஒரு பாரம்பரியமே நமது நாட்டில் இருந்தது. ரிஷிகளாக வாழுகின்ற அரசர்கள், ரிஷித்தன்மையோடு இருக்கின்ற அரசர்கள், அல்லது ரிஷிகளை ராஜகுருவாக கொண்ட அரசர்கள். இந்த ராஜ ரிஷிகள் இந்த யோகத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த யோகம் இந்த உலகத்திலே மறைந்து விட்டது. யோகோ நஷ்டப்பரந்தபகா. காலப்போக்கிலே நல்ல விஷயங்கள் பலது அழிந்து விடுவது போலே, காலப்போக்கிலே இவைகளை அழிந்து விடுவது போலே இந்த யோகமும் அழிந்து விட்டதுன்னு சொல்றார். பூரணத்துவத்தை அடிப்படையா வச்சே ஆசை அச்சம் இல்லாமலே இயங்க முடியும்னு சொன்னா உங்களாலே பெரும்பாலான பேரை நம்ப முடியாது. அது எப்படி? இல்லல்லப்பா, சாமி ஏதோ கதை சொல்றாருப்பா, அது எப்படி ஆசை அச்சம் இல்லாம இயங்க முடியும்? ஆழமா புரிஞ்சுக்குங்க. உண்மையில் அந்த மாதிரி இயங்குறவர்களை, இயங்குற உணர்வுக்குள்ள நீங்க போனீங்கன்னா மட்டும்தான், இல்லை அந்த இயங்குறவர்களுடைய வாழ்க்கையை நெருக்கமா அருகாமையில் இருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது சாத்தியம்னு தெரியும். இல்லைன்னா சாத்தியம்ங்கிறத உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உண்மையில் இது சாத்தியம், இது சத்தியம். ஆசை அச்சத்தை வைத்து இயங்குபவர்கள் அடிமைத்தன்மையோடு இயங்குபவர்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சுதந்திரத்தன்மையை அடிப்படையாக வைத்து இயங்குபவர்கள், அப்பா இதனால ஒன்றும் இழந்துடவும் போறதில்லை, இல்லை வந்தாலும் ஒன்றும் அதனால பெருசா ஆயிர போறதில்லை. வந்தா ஓகே, வரலன்னா ஓகே. நாம கேட்போம், அப்ப ஏன் நம்ம இயங்கணும்? எனக்கு இனிமையா இருக்கு, சுதந்திரமா இருக்கு, சும்மா ஏன் உட்கார்ந்துருப்பானே, ஏதாவது சமூகத்துக்கு செய்வோம், நாம இருக்கிற உலகத்துக்கு ஏதாவது செய்வோம். நம்முடைய இயற்கை இயங்குகிற பழக்கம், ஏதாவது செய்வோம். இருக்கிற இன்டெலிஜென்ஸை வச்சு, இருக்கிற எனர்ஜியை வச்சு எதையாவது செய்வோம். அப்படிங்கிற சுதந்திரத்தன்மையிலிருந்து மீளாமல், சுதந்திரத்தன்மையிலிருந்து பிழறாமல், சுதந்திரத்தன்மையிலிருந்து தவறாமல், சுதந்திர உணர்வோடேயே இயங்குவது. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முதல் எண்ணம் எந்த எண்ணமா உங்களுக்கு இருக்குன்னு யோசிங்க. முதல் எண்ணம் ஐயோ ஆஃபீஸுக்கு போகணுமே, இல்லைன்னா வேலை போயிடுமே அப்படின்ற பயத்தால் வெளியில் எந்திரிச்சிங்கன்னா பயத்தை அடிப்படையாக வைத்த மன அமைப்பு. இல்லை ஐயோ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கை முழுமை அடையுன்ற ஆசையால் எந்திரிச்சிங்கன்னா ஆசையை சார்ந்த மன அமைப்பு. இந்த 2 நாள எதனால பெட்ல இருந்து வெளியில் வந்தீங்கன்னாலும் நீங்கள் அடிமைத்தன்மையிலே இருக்கிறீர்கள். அப்படி இல்லாம பூ மாதிரி ஒரு சுதந்திரத்தன்மையோடு திறந்தவுடன் ஆழ்ந்த ஒரு தெளிவோடு ஒரு குழந்தை உலகத்தை பார்ப்பதைப் போல இனிமையோடு திறந்து உங்களால் உலகத்தை பார்க்கவும், மிக தெளிவாக எழுந்து துள்ளலான உற்சாக உணர்வோடு உங்களால் உங்கள் காலையை துவக்க முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்கள். நீங்க ஜீவன் முக்தர்களாக வாழ்கிறீர்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த டெஸ்ட்டும் வேணாம்.
காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. சுதந்திரமா நீங்க இயங்குறீங்களா, இல்ல பந்தத்தன்மையினாலே அடிமையாக இயங்குகிறீர்களா அப்படிங்கறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஞ்ஞானம். கிருஷ்ணன் சொல்றாரு, அடைய வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே அடைஞ்சு முடிச்சிட்டேன், ஆனா நான் இயங்குறேன் அப்படின்றாரு. சாரம் புரியலன்னா தியானமே சடங்கு தான். சாரம் புரிஞ்சா சடங்கு கூட தியானம். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः. நமக்கெல்லாம் தோணலாம், நம்ம எல்லாருக்கும் பல பேருக்கு தோணும், எப்படியாவது ஒரு 10 கோடி லாட்டரியில் இருந்துச்சுன்னா அதோட அன்னையோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் படுத்திருக்கலாமேன்னு. சில பேருக்கு என்ன தோணும், இல்லை ஒரு 100 கோடி லாட்டரியில் இருந்துச்சுன்னா மூட்டை கட்டி படுத்திருக்கலாமேன்னு. சாதாரண கொஞ்சம் மனம் வந்த உடனேயே எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? வேகத்தால அழுத்தத்தால தான் இயங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இங்க எம்பெருமான் தெளிவா சொல்றாரு, நான் எல்லாத்தையும் அடைஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கு மேல அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல சுகம்னு ஒண்ணு எனக்கு இல்லை, ஆனாலும் இயங்குகிறேன். தன்னுடைய வாழ்க்கையே மாதிரியாக காட்டுகிறார். எல்லா ஞானிகளுமே அவதார புருஷர்களும் அடையப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இருக்கிற எல்லா சுகங்களுடைய உச்ச சுகத்தை, நித்திய ஆனந்தத்தை தனக்குள்ள உணர்ந்து விட்டவர்கள். அப்போ ஏன் இயங்குகிறார்கள்? எப்படி எந்த விதமான தேவைகளையும் தாண்டி இயங்குகிறார்கள்? அந்த அறிவியல் என்ன, அந்த சயின்ஸ் என்ன? ஆழ்ந்து அந்த சயின்ஸை பத்தி எம்பெருமான் நமக்கு விளக்குகிறார். முதல்ல இந்த சத்தியத்தை சொன்னார். இந்த முதல் சூத்திரத்தின் மூலமாக கர்மங்களை செய்யாமல் இருப்பதனாலேயே ஜீவன் முக்தத்தன்மை, பூரணத்தன்மை அடையப்படுவதில்லை என்ற சத்தியத்தை நமக்கு அறிமுகம் பண்ணார். அடுத்ததாக தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக காமிச்சு, எனக்கு எதுவுமே அடையப்பட வேண்டியதில்லை, இருந்தாலும் நான் இயங்குகிறேன் அப்படின்ற தன்னுடைய வாழ்க்கையே உதாரணமாக முன்வைத்தார். நம்மளால இந்த ஆசை அச்சம் இல்லாம ஒரு நாள் கூட இயங்க முடியாது. அப்படின் போது அவர் மட்டும் எப்படி இயங்க முடியும்? ஆனா அந்த உணர்வுக்குள் சென்றோமானால், ஆனந்தமயம் பொங்குமானால், ஆசை அச்சம் இல்லாமல் இயங்குவது சாத்தியம். அந்த சாத்திய கூற்றை எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் விளக்குவது மட்டுமல்லாமல் காலப்போக்கிலே அது மறைந்து விட்டதுன்னு சொல்றார். காலப்போக்கில் அது மறைந்து விடும். காரணம் என்னன்னா, ஆசை அச்சத்தை அடிப்படையா வச்சு இயங்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. வெறுமனே மனசு எப்படி ஓடுதோ அப்படியே இயங்க வேண்டியதுதான். ஆசை வரும்போது அதை பூர்த்தி பண்றது, அச்சம் வரும்போது அதுக்காக பயந்து ஒதுங்கிறது. நீங்க விழிப்புற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல, தூங்கிக்கிட்டே கார்ல போற மாதிரி இது. உங்க இன்டெலிஜென்ஸ் விழிக்காமலே உங்க வாழ்க்கையே நடத்திட முடியும். ஆனா இந்த ஆசை அச்சத்தை தாண்டி பூரணத்தன்மையோட இயங்கியானா உங்க இன்டெலிஜென்ஸ் விழித்தாக வேண்டும். அந்த இன்டெலிஜென்ஸ் விழிப்பை, இன்டெலிஜென்ஸ் விழிச்சாங்கன்னா அவேர்னஸோட உட்காந்துருக்கணும். நீங்களே டிரைவ் பண்ற மாதிரி. நாம யாருமே நாமளே டிரைவ் பண்ண விரும்புறதில்லை. என்ன பண்றோம், டிரைவரை விட்டுட்டு நாம படுத்திருக்கலாம்னு நினைக்கிறோம். டிரைவர் தான் ஆசை அச்சம். அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை நடத்தட்டும்பா, நாம நிம்மதியா படுத்திருக்கலாம். டிரைவரை ஓட்ட சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு போறது ஆசை அச்சத்தை உங்க வாழ்க்கையை ஏக்கம் சொல்லிட்டு உங்களை ஆன்ம உணர்வு தூங்கிடுறது.
ஆனால் ஆன்ம உணர்வே உங்கள் வாழ்க்கையை இயக்கிறது, நீங்களே ஓட்டுற மாதிரி. டிரைவர் எவ்வளோ நேரம் ஓட்டுவார், வாழ்க்கை எப்படி எடுத்துட்டு போவார்? டிரைவர் ஓட்டினா சுகமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் நீங்கள் நினச்ச உடனே நிறுத்த முடியாது, நீங்கள் நினச்ச உடனே என்ன வேணால் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிறத டிரைவரும் நினைக்க வச்சா மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிறதையே டிரைவரை நினைக்க வைக்கிறது சாதாரண வேலை இல்லை. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சில நேரத்தில் சாதாரண வேலையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறத நினைக்க வேண்டான்னு அவர் ஒரு வினாடி நினைச்சாருன்னா என்ன ஆகும் உங்கள் கதி? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னைக்கா இருந்தாலும் வண்டியை நீங்கள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஓட்டுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வண்டியிலாவது பரவாயில்ல, சில மணி நேரம் தான் உட்காரோம், ஆனால் வாழ்க்கை எப்போவுமே ஓடுறது. அதனால் உங்கள் வாழ்க்கையை இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஓட்டுங்க. அழகாக சொல்றார் கிருஷ்ணர், இந்த யோகம் வெகுகாலமாக இந்த பூவுலகிலே மறைந்து விட்டது. யோகோ நஷ்டப்பரந்தபா. சில நேரத்தில் இப்படித்தான் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் ஹையாக டிமாண்ட் ஆகும்பொழுது, இன்டெலிஜென்ஸ் வேணும், அவேக்கண்டாக இருக்கணுன்ற டிமாண்ட் வரும் பொழுது நாம் அந்த மாதிரி ஃபுல் அவேர்னஸோடு இருக்க விரும்பாமல் இந்த உயர்ந்த ஞானங்களை, உயர்ந்த கருத்துக்களை தவற விட்டு விடுகின்றோம். காலப்போக்கிலே அதனுடைய சத்தியம் மறைந்து விடுகின்றது. சாரம் மட்டும் இருந்து, அதாவது அதனுடைய இந்த சத்தியத்தினுடைய சாரம் அழிந்து சக்கை மட்டும் இருக்கின்றது. சக்கையை மட்டும் விட்டுட்டு சாரத்தை இழந்துடுறோம். அதாவது சாரம் இழந்த வெறும் சக்கை தான் சாதாரண சடங்குகள். அந்த சாரத்தோடு செய்யப்படுகின்ற செயல்கள், சடங்குகள் தான் தியானம். சாரம் தெரிந்து செய்தால் சாதாரண சடங்கு கூட தியானமாகிவிடும். சாரம் தெரியாது செய்தால் தியானமாக இருந்தாலும் சடங்காக மாறிவிடும். சாரம் புரியலைன்னா தியானமே சடங்கு தான். சாரம் புரிஞ்சா சடங்கு கூட தியானம். சாரம் புரிஞ்சதுன்னா எல்லா சடங்குகளுமே மிகப்பெரிய தியானமாக மாறிவிடும். சாரம் புரியாம வெறுமனே செய்யப்படும் பொழுதுதான் அது சடங்காக இருக்கும். அவைகள் சாதாரண சடங்குகள். இங்க கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த பூரணத்தன்மை யோகம், பூரணத்தன்மையிலிருந்து செயல் செய்கின்ற யோகம் காலப்போக்கிலே உலகத்திலே மறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த சயின்ஸ் திரும்பவும் உலகத்துக்கு வந்தாகணும். அது எப்படி வரும்? எப்படி இந்த விஞ்ஞானம் உலகத்திற்குள் மீண்டும் உயிர்த்து எழுவது? ஏன்னா இந்த விஞ்ஞானம் இல்லைன்னா உலகத்தில் சாரமே இல்லை, உலகமே அஞ்ஞான இருள மூழ்கி போயிடும். அது எப்படி இந்த விஞ்ஞானம் மீண்டும் உலகத்திற்குள் வருவது? இந்த கேள்விக்கு எம்பெருமான் அடுத்த சூத்திரத்திலே விடையளிக்கின்றார். அடுத்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த சூத்திரம் ஆன்மீக உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சி. எம்பெருமான் சொல்கின்றார், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சத்தியத்தை வாழ்க்கையில் வாழுகின்ற சாதுக்களை கடைதேற்றுவதற்காகவும் பாவத்தன்மையை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்த மீண்டும் மீண்டும் நானே நிகழ்கின்றேன். அருமையான ஒரு சத்தியம். கடந்த சூத்திரத்திலே பகவான் சொன்னார், இந்த மிகப்பெரிய விஞ்ஞானம், அதாவது ஆசை அச்சத்தை தாண்டி இயங்குகின்ற இந்த விஞ்ஞானம் காலப்போக்கிலே அழிந்து விடுகிறதுன்னு சொன்னார். இப்போ அதற்கான தீர்வை சொல்றார். அந்த விஞ்ஞானத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவும் ஆசை அச்சத்தை தாண்டி இயங்குகின்ற அந்த விஞ்ஞானத்தை உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் அளிப்பதற்காகவும் அதை வாழ்பவர்களை உற்சாகப்படுத்தி
இந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கையை அளிப்பதற்காகவும் அதை வாழாத மூடர்களை, மூடத்தன்மையை அழிப்பதற்காகவும், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் நானே அவதரிக்கின்றேன், நானே மலர்கின்றேன்னு சொல்றார். அருமையான சத்தியம். யார் யாரெல்லாம் அந்த கிருஷ்ண அனுபூதியை அடைந்திருக்கிறார்களோ, ஞான அனுபூதி அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே புத்தர்கள். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. சம்ஸ்கிருதத்துல சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் வருகிறேன்னு கூட சொல்லல அவரு, நான் நிகழ்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு சக்தி வெளிப்பாடு. யார் யாரெல்லாம் அந்த கிருஷ்ண அனுபூதியை அடைந்திருக்கிறார்களோ, ஞான அனுபூதி அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். புத்தத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் புத்தர்கள். சிவத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் சிவனுடைய வடிவங்கள். கிருஷ்ணனின் ஆனந்தத்தன்மையை அடைந்தவர்கள் எல்லோரும் கிருஷ்ணனின் வடிவங்கள். ரொம்ப அருமையான சூத்திரம். இந்த சூத்திரம் நம்முடைய வேத பாரம்பரியத்தின், இந்து தர்மத்தின் மிக முக்கியமான சூத்திரம். இந்த சமூகத்தை பற்றியும் மதங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு பெரிய ஒரு அறிவியல் வல்லுநர்கள் குழு 40க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய சமூக அமைப்புகளை அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, எதிர்காலத்தில் மனித சமுதாயத்துக்கு கெடுதல் இல்லாத ஒரு மத அமைப்பும் மன அமைப்பும் ஆன்மீக அமைப்பும் வேணும்னா அது பல கடவுள்களையோ அல்லது எல்லா கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத மன அமைப்பா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் மனித குலத்துக்கு அமைதி வேணும்னா ஒரே வழி என்னன்னா, எங்களது மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் எல்லாவற்றையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற சமூக அமைப்பினால மட்டும்தான் முடியும். அந்த விஞ்ஞானிகள் மிக தெளிவாக சொல்கிறார், அந்த மன அமைப்பு இந்தியாவில் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றார்கள். அதனால எதிர்கால மதம், எதிர்கால மன அமைப்பு நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த மன அமைப்புக்கு காரணம் இந்த ஒரு சூத்திரம். இதுல எம்பெருமான் சொல்லிடுறாரு, நான் மட்டும்தான் அவர் சொல்லவே இல்லை, தெளிவா சொல்றாரு. சாதுக்களை கடை தேற்றுவதற்காக, இந்த சத்தியத்தை உருவாக்குவதற்காக ரொம்ப அழகா சொல்றாரு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மீண்டும் மீண்டும் நானே மலருகின்றேன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நானே வருகின்றேன்னு கூட அவர் சொல்லல, நான் மலருகின்றேன்னு சொல்றார், நான் நிகழ்கின்றேன்னு சொல்றார். சம்ஸ்கிருதத்தில் அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டா என்ன அர்த்தம்னா, சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் நிகழ்கிறேன்னு சொல்றாரு, நான் வருகிறேன்னு சொல்லல. நான் வருகிறேன்னு சொல்லினா கூட என்ன பண்ணுவோம் நாம, ஒருவேளை அந்த மயில் தொகையை வச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழலை பிடிச்சிட்டு அந்த கோபியரோட அவரே அந்த மஞ்சள் உடைய உடுத்திட்டு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பெரிய பிரச்சனை. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, நானே வருவேன்னு கூட சொல்லல, நான் நிகழ்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய, அந்த வார்த்தைக்கு வருகிறேன்ற வார்த்தைக்கும் நிகழ்கிறேன்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு.
அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு சக்தி, அதனால பல உடல்கள் மூலமாக பல வடிவங்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்வதற்காக, இந்த தர்மத்தை உலகத்திற்கு நிலைநாட்டுவதற்காக, இந்த சக்தியை உலகத்திற்கு அளிப்பதற்காக நான் நிகழ்ந்து கொண்டே இருப்பேன்னு சொல்றார். ஃபியூச்சர்ல தொடர்ந்து இந்த அவதார புருஷர்கள் பூமியில் மலர்வார்கள், அவர்கள் மூலமாக என் சக்தி வெளிப்படும். அதாவது நானே அவதார புருஷர்களாக மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பேன்னு சொல்றார். அதனால தான் நம்முடைய வேத பாரம்பரியம் தான் லைவ் ஸ்ட்ரீம், லிவிங் ஸ்ட்ரீம். உயிரோடு இருக்கின்ற ஞான குருமார்களின் அவதார புருஷர்களின் வாழையடி வாழையென வந்து கொண்டே இருக்கின்ற அவதார புருஷர்களின் இடைவிடாத உடைபடாத அறுபடாத சங்கிலியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவதார புருஷர்களின் மிக நீண்ட உயிருள்ள உயிர்த்தன்மை உடைய பரம்பரை நம்முடைய வேத பரம்பரை. ஆழ்ந்து பார்த்தோம்னா நம்முடைய பாரம்பரியத்தில் எந்த டெட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸையுமே நாம் நம்புறதில்ல. நம்ம ஆன்மீகத்துக்காக ஏதோ ஒரு டெட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரோச் பண்றதில்ல. நம்முடைய தர்மத்தில் ஆர்கனைசேஷனே கிடையாது. யார் ஞானம் அடைகிறார்களோ, அவதார புருஷத்தன்மையை அடைகிறார்களோ, அவதார புருஷர்களாக இறங்கி வருகிறார்களோ, அந்த சத்தியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவங்க உடம்பை விட்ட பிறகு இன்னொரு அவதார புருஷர் வருகிறார், அவர் அந்த சத்தியத்தை பகிர்கிறார், மக்கள் அவரிடம் செல்கிறார்கள். நம்முடைய வேத பாரம்பரியத்தின் அமைப்பே இப்படித்தான். அதுதான் இந்த அமைப்புக்கான ஆதாரம் இந்த சூத்திரம். ஆசை அச்சத்தை வச்சு இயங்கினீங்கன்னாலே நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது தீவிரவாதம் தான். அதனால உங்களுக்கும் உலகத்துக்கும் துக்கம் தான் வரும். ஆனந்தத்தை வச்சு இயங்கினீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது சமூக சேவை. அதனால உங்களுக்கும் உலகத்துக்கும் நல்லது தான் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆசை அச்சத்தை சார்பாக வச்சு நீங்க சேவை பண்றதா நினைச்சு பண்ணா கூட அடிப்படையா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வயலன்ஸும் வெஞ்சன்ஸும் தான் இருக்கும். ஒரு என்சிசி கிளாஸ்ல டீச்சர் சொல்றாரு, இன்னையிலிருந்து நீங்க எல்லாரும் ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லணும், ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. மறுநாள் கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக எழுப்பி கேட்குறாரு. ஒருத்தன் ஒன்றொன்னா சொல்றான். நான் எங்கள் அம்மாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போனேன், நான் எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு உதவி பண்ணேன், என்னென்னோ சொல்கிறார்கள். ஒரு 3 ஸ்டூடெண்ட் நல்ல வெயிட்டாக இருக்கிற அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் எந்திரிச்சு நின்று, சார் இன்னைக்கு நாங்கள் 3 பேரை சேர்ந்து ஒரு வயசான பாட்டியை ரோடை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு வயசான பாட்டி ரோடை கடக்கிறதுக்கு 3 பேர் தேவையில்லையேப்பா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் போதுமே, 3 பேர் எதுக்கு, மீதி 2 பேர் மற்ற ஏதாவது நல்ல வேலை செஞ்சுருக்கலாமே. அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் அந்த பாட்டியை ரோடை கடக்க வைக்கிறதுக்கு 3 பேர் தேவைப்பட்டது சார். ஏன்னா அந்த அம்மா கடக்கவே மாட்டேங்கிறாங்க, கடக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத விருப்பமில்லாத இடத்திலே சேவை என்கின்ற பெயராலே நாம் செய்கின்ற செயல்கள் துக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது. சேவை என்ற பெயரால் கூட நாம் செய்கிற பல விஷயங்கள் துக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஏன்னா அங்கே தேவை இருக்கா இல்லையானே பார்க்கறதில்ல, அங்கே தேவை இருக்கா இல்லையானே பார்க்கறதில்ல. பெரிய பிரச்சனையே அதுதான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பூரணத்தன்மையிலிருந்து செய்யப்படுகின்ற செயல்கள் நமக்கும் நல்லதை அளிக்கும், உலகத்திற்கும் நல்லதை அளிக்கும். அந்த அறிவியலை மீண்டும் உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காகவும் அதை கடைபிடிக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதற்காகவும் தன்னுடைய சக்தி வெளிப்பாட்டின் மூலம் நம்பிக்கை அளிப்பது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அவதார புருஷன் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றாருன்னா அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நல்லவைகளையும் செய்ய வைப்பதும் எந்த கெடுதலையும் நடக்காமல் பாதுகாப்பதும் அவருடைய பொறுப்பு. அதற்கான சக்தியோடு இறங்கி வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துபவர்கள் தான் அவதார புருஷர்கள். அந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கின்ற சக்தியோடு வந்து நம்பிக்கையை அளித்து அதை அழிக்க நினைக்கின்ற துஷ்டர்களுடைய துஷ்டத்தன்மையை ஒழித்து, துஷ்டர்களையே ஒழிக்கிறார்னா அவர்கள் மனிதர்களையே ஒழிக்கிறார்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் அந்த துஷ்டத்தன்மையை ஒழிக்கிறார். துஷ்டத்தன்மை அளவுக்கு மீறி அந்த மனிதருக்குள்ள போய் 100% துஷ்டத்தன்மையாகவே இருந்தானா வேற வழி இல்லாமல் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு,
துஷ்டர்களையும் சேர்த்து ஒழிக்கும். பெரும்பாலான நேரங்களில் துஷ்டத்தன்மையை மட்டும் ஒழித்து இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக யுகம்தோறும் நானே நிகழ்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் இந்த கீதையிலே உறுதியளிக்கின்றார். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு புது புது யுகம் மலரும் பொழுதும் தானே இந்த சத்தியங்களை நிலைநிறுத்துவதற்காக வெளிப்படுகின்றார். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்தியம் உங்களுக்குள் மலருமானால், இந்த தெளிவு ஏற்படுமானால், நேரடியாக நம்முடைய குருநாதரோடு ஆழ்ந்த அன்பும் இனிமையான உறவும் ஏற்பட்டுவிடும். ஏன்னா இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வெளிப்படுகின்ற அவதார புருஷர்கள் மக்களிடம் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, மக்களுக்கு அவர்கள் மீது இருக்க வேண்டிய விதர்க்கத்தையும் இவர்களுக்கு மக்கள் மீது இருக்க வேண்டிய கருணையையும் இந்த சூத்திரம் மிக தெளிவாக உருவாக்குகின்றது. அந்த விதர்க்கத்தை உருவாக்கும் அருமையான சூத்திரம் இது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை நிலைநாட்டவும், இதை வாழுகின்ற சாதுக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்து அவர்களை கடைத்தேற்றவும், அவர்களுக்கு ஜீவன் முக்தியை அளிக்கவும், இதை வாழாத துஷ்டர்களுடைய துஷ்டத்தன்மையை அழிக்கவும், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் நானே நிகழ்கின்றேன். இந்த ஆழ்ந்த சத்தியத்தை உள்வாங்கி இந்த அவதார புருஷர்கள் வெளிப்படும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற சத்தியங்களை எடுத்து இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க துவங்குங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லாயர் தன்னை லாயர்னு சொல்லிக்கிறது ஒன்றும் அகங்காரத்தால் பெருமையால் இல்லை. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாருனா தான் அவர் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அந்த லீகல் ஒப்பீனியனை வாழ்வீங்க. ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு சொல்லிட்டா அது ஒன்றும் பெருமை இல்லை. அவர் டாக்டர்ன்றது உங்களுக்கு தெளிவானா தான் அவர் கொடுக்குற மருந்தை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மருந்தை வாங்கி குப்பைத்தொட்டியில் போட்டுருவோம். ஒருத்தர் அப்படி தான் என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் ரொம்ப நாளாக அந்த மருந்து கடையில் மருந்து வாங்குறதா சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் இன்னும் நல்லா ஆகலை? அவர் சொன்னார், சாமி அந்த கடைக்கார் நல்லா இருக்குன்னு தான் அந்த மருந்தை வாங்குறேன், நான் நல்லா இருக்குன்னு தான் அதை சாப்பிடாமல் குப்பைத்தொட்டியில் போட்டுடுறேன். சில நேரத்தில் அந்த மருத்துவர் மேலேயோ அந்த கடைக்காரர் மேலேயோ நம்பிக்கை வரலைன்னா சாப்பிட மாட்டோம். ஒரு மருத்துவர் தன்னை எக்ஸ்பீரியன்ஸான மருத்துவர்னு சொல்லிக்கிட்டா அதில் ஒன்றும் பெருமை ஒன்றும் இல்லை. அறிமுகப்படுத்திக்கிறார், அப்போ மட்டும்தான் அவர் கொடுக்குற மருந்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை அவதார புருஷன் இங்கே சொல்லிக்கிறது பெருமை ஒன்றும் இல்லை. அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அவர் கொடுக்கின்ற சத்தியத்தை நீங்கள் வாழுவீர்கள், கடைபிடிப்பீர்கள். அதனால் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அகங்காரத்தாலோ அல்லது கர்வத்தினாலோ பெருமைக்காகவோ இந்த சத்தியம் சொல்லப்படவில்லை. நீங்கள் இந்த சத்தியங்களை வாழ வேண்டும் என்பதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தர்மத்தில் உங்களை கடவுளாக மாற்றுவதற்காக மட்டும்தான் ஞான குருமார்கள் தங்களை கடவுள் சக்தியாக காட்டுகிறார்கள். வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க அந்த சத்தியங்களை அவர்கள் கடவுள் சக்தியை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் கடவுள் தன்மைக்குள் நுழைய ஆரம்பிப்பீர்கள். சில நேரத்தில் என்ன பக்தர்கள் கேட்கறது உண்டு, ஏன் சாமி நீங்கள் இந்த ஹீல் பண்ணுறது, மக்களுக்கு இந்த சக்தி விளையாட்டை ஏன் செய்கிறீர்கள்னு. அது வேற ஒன்றும் இல்லை. சக்தி விளையாட்டு சில நேரத்தில் நடந்தாதான் இந்த சத்தியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே உள்வாங்குகிறார்கள். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் சுய பெருமைக்காக அல்ல, பெருமையாகவோ கர்வத்திற்காகவோ எதுவுமே நடத்தப்படவில்லை, தேவையும் இல்லை. அதனால் கர்வத்திற்காகவோ அல்லது பெருமைக்காகவோ இது சொல்லப்படவில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்ற இந்த உள்ளுலக விஞ்ஞானத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அதை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நான் கொடுத்துக் கொள்ளுகின்ற அறிமுகம்தான் இது. கிருஷ்ணனாகட்டும், நான் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளாகட்டும், இது அறிமுகம்தானே தவிர வேறொன்னும் இது அகங்காரத்திற்காகவோ அல்லது கர்வத்திற்காகவோ சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல. அதனால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணன் வாழுகின்ற அந்த உணர்வு நிலையை அடைந்ததனால், அந்த உணர்வு நிலையை வாழ்வதினால்தான் அதே உணர்ந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அந்த சக்தியின் வெளிப்பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அவர் கூறுகின்ற
இந்த உள்ளுலக விஞ்ஞானத்தை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றுங்கள். அதற்காகத்தான் இந்த அறிமுகமே தவிர, அதற்காக சொல்லப்படுகின்ற சத்தியமே தவிர இது அகங்காரத்திற்காகவோ கர்வத்திற்காகவோ சொல்லப்படுவது இல்லை. அடுத்து எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாய் காட்டி தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி தன்னுடைய ஐடி கார்டை காமிக்கிறார். இப்போதான் தன்னுடைய விசிட்டிங் கார்டை காமிக்கிறார் பகவான். தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி, உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸர் வந்தார்னா உங்களை என்கொயர் பண்ணுறது முன்னாடி, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது முன்னாடி அவருடைய ஐடி கார்டை அவர் காமிச்சாகணும், ஐடென்டிட்டி கார்டை காமிச்சாகணும். தன்னுடைய ஐடென்டிட்டியை அந்த மாதிரி பகவான் நிரூபிக்கிறார். தன்னுடைய ஐடியை காமிக்கிறார். அட்வைஸ் பண்ணுறது முன்னாடி ஐடியை காமிக்கிறார். தன்னுடைய ஐடென்டிட்டியை நிரூபிச்சுட்டு முதல்ல சத்தியத்தை அறிமுகம் செய்தார். பிறகு தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக காட்டினார். பிறகு எப்படி அந்த சத்தியம் அழிந்தது என்று சொன்னார். அதற்கு பிறகு தன்னுடைய ஐடியை நிரூபிக்கிறார், தன்னுடைய ஐடென்டிட்டியை நிரூபிக்கிறார். இப்பொழுது சத்தியத்திற்குள் மிக தெளிவாக நுழைந்து அதை நம் முன் திறந்து வைக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் யத்ருச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. யத்ருச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. அருமையான சூத்திரம், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த 4 சுலகமுமே 4 சூத்திரமுமே அறிமுகம் தான். இப்பதான் எம்பெருமான் அந்த சத்தியத்தை திறந்து வைக்கின்றார். டெக்னிக்கை இப்பதான் கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், இதுக்கு ஏன் சாமி 4 ஸ்லோகம் சொன்னார்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நேரடியா அந்த டெக்னிக்கை கொடுத்தோம்னா, ஓ இவ்வளவுதானா, சரி விடு. மக்களுக்கு அதை கடைபிடிக்கின்ற அளவுக்கு கூட உற்சாகம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதனாலதான் அதனுடைய பலாபலன்கள், லாப நஷ்டங்கள், முன்னுரையை மிக தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கின்றது. யத்ருச்சா லாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. தானாகவே கிடைத்ததில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும் பொறாமை அற்றவனாகவும் மகிழ்ச்சி துயரம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தத்திலே நிலை பெற்றவனாகவும் காரியங்களின் பலன்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் சமபாவனையுடனும் உள்ளவன் என்ன செயல் செய்தாலும் அதனால் கட்டுப்படுத்தப்படாத ஜீவன் முக்த நிலையில் வாழ்கிறான். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இப்பதான் பகவான் டெக்னிக் கொடுக்கிறார். அந்த ஜீவன் முக்த விஞ்ஞானம். அவர் சொல்ற ஆசை அச்சங்களை கடந்து செயல்களை செய்வது. அதாவது ஜீவன் முக்த தன்மைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதுல முக்கியமான பரிமாணம் ஆசை அச்சத்தை தாண்டி ஆனந்தமாக இயங்குவது. இந்த ஜீவன் முக்த நிலையிலிருந்து செயலை செய்கின்ற அந்த ஆனந்தத்திலிருந்து நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற மிக பெரிய விரோதி பொறாமை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ஏன் பகவான் இவ்வளவு நீளமான அறிமுகத்தை கொடுக்கிறார்னா, அந்த சத்தியத்திலே ஆழ்ந்த விருப்பம் இல்லாதவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டாம்ன்றதுக்காக தான்
விருப்பம் இல்லாதால் தானா இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்க மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி போதும்பா நமக்கு கீதை தெரிஞ்சிருச்சு. விருப்பம் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த சத்தியம் சென்று சேரட்டும் தான் ஆழமான அறிமுகத்திற்கு பிறகு சத்தியத்தை திறக்கிறார். முதல் சூத்திரத்தினுடைய இந்த முதல் பாகம், இந்த மூன்றும் தான் ஆழமான நுட்பம். என்ன சொல்றாரு, யத்ருச்சா லாப சந்துஷ்டோ, தானாக தன்னை சுற்றி நிகழ்வதிலே ஆனந்தப்படுபவன். பரவாயில்லப்பா, இன்னைக்கு காலையில் இது வந்திருக்கா, நல்லது, வரட்டும். அடுத்தது வந்திருக்கா, வரட்டும். தன்னை சுற்றி நிகழ்கின்றவைகளை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்பவன், பொறாமை அறவே இல்லாதவன். இங்கதான் முக்கியமான விஷயம், ஆழ்ந்து இதான் ஆழமான ஒரு சாவி. பொறாமை இருந்ததுன்னா என்ன தோணும், அவன் அப்படி இருக்கானே, நாம அப்படி இல்லையே. அப்ப என்ன, நம்முடைய எல்லா ஆன்மீக கருத்துக்களும் அழிஞ்சு குட்டிச்சோரா போயிடும். பொறாமை வரும் பொழுதுதான் இந்த ஆன்ம ஞானம் சார்ந்து செயல்களை செய்கின்ற இந்த மன அமைப்பை தாண்டி குதிச்சு வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம ரெண்டு விதத்துல தான் வேலை செய்ய முடியும். ஒன்று, மன உளைச்சலை சார்ந்து இயங்குவது, அல்லது ஆழ்ந்த அமைதி சார்ந்து இயங்குவது. ஆனந்தத்தை அடிப்படையா வச்சு இயங்கிறது. இந்த ஆனந்தத்தையும் திருப்தத்தன்மையை அடிப்படையா வச்சு நாம இயங்காம நம்மை நிலை தடுமாற வைக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பொறாமை. நாம என்ன பண்ணுவோம், நான் ஆனந்தமா இருக்கேன், நிலை தடுமாறாம இருக்கேன், அப்ப நல்லதுப்பா, இன்னையிலிருந்து ஆனந்தமா நிலை தடுமாறாம திருப்தத்தன்மையினாலேயே இயங்கலாம்ப்பா அப்படின்னு எங்க ஆரம்பிப்போம். ஆனா மதியானம் ஆனவனே என்ன ஆகும், நம்ம காம்படிட்டர் இப்படியே இருக்கிறானே, நாம இப்படியே அமைதியா போயிட்டு இருந்தோம், நம்ம காம்படிட்டர் என்ன ஆவான், அவன் எங்கேயோ போயிடுவான், மக்கள் என்ன பேசுவாங்க நம்மளை பத்தி, இதெல்லாம் வேலைக்காவது, விடப்பா, அவனை மாதிரியே நாமளே வேலை செய்யலாம், விடப்பா. பொறாமை உள்ள வந்த உடனேயே மன உளைச்சலை அடிப்படையாகவே வைத்தே வேலை செய்யலாம் என்கின்ற மன அமைப்பு தானாகவே வந்து விடுகின்றது. சில நேரத்தில் நமக்கும் தோணும், இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம், விடுப்பா, திருப்தத்தன்மையிலிருந்து திருப்தியா இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ஆனந்தத்திலிருந்தே இயங்கலாம்ப்பா. ஏதாவது ஸ்ட்ராங்கான அடி சமுதாயம் கொடுக்கும்போது இந்த புத்தி நமக்கு வரும். ஆனால் என்ன ஆகும், சில மணி நேரத்துக்குள்ள அந்த புத்தி காணாமல் போயிடும். காரணம் என்னன்னா, காம்படிட்டரை பற்றி நினச்சி பார்த்து என்ன பண்ணுறது, நாம் இப்படியே சும்மா இருந்துட்டு இருந்தா அவன் எப்படி வளர்ந்துருவான், நாம் அப்புறம் என்ன ஆகும், ஜனங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க. பியர் ப்ரெஷர். இந்த பியர் ப்ரெஷர் தான் நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற, இந்த ஜீவன் முக்த நிலையிலிருந்து செயலை செய்கின்ற அந்த ஆனந்தத்திலிருந்து நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற மிகப்பெரிய விரோதி பொறாமை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. பொறாமை சார்ந்து மன உளைச்சல் சார்ந்து வேலை பண்ணீங்கன்னா சில நேரத்தில் சமூகத்தில் சக்சஸ் வரும் தான், ஆனால் வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாமல் செத்து போவோம். காரணம் என்னன்னா, நாம நமக்கு என்ன வேணுமோ அதை வாழ்ந்திருக்க மாட்டோம், மற்றவங்கெல்லாம் எப்படி வாடுறாங்களோ அதை மாதிரியே வாழ்ந்திருப்போம். பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு ஏசி போட்டால் நம்ம வீட்டில் திடீர்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடும், வீட்டில் இருக்க முடியாது, வீட்டம்மா வேக வேகமாக விசிறி வீசுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியலையா பக்கத்து வீட்டுக்காரர் ஏசி போட்டிருக்காரு 10 நாளாக பார்க்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தான் இருக்கியே, எதுக்கு லாயக்கு. இதெல்லாம் நாம சொல்லாமலே சொல்லப்படுற வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணும். பியர் ப்ரெஷர் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணியே பொறாமை அடிப்படையாக வச்சே உங்க செயல்கள் எல்லாம் நிகழுமானால், அந்த அவங்க சாதிச்சதை நீங்க சாதிச்சே இருந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது, திருப்தி இருக்காது. அவர் வாங்கிட்டாருன்றதுக்காக நீங்களும் பணத்தை சேர்த்து ஒரு பென்ஸ் காரை வாங்கிடுவீங்க. அதை ஓட்டிட்டு இருக்கும்போது இது என்னடா ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லையே, அந்த கார் இந்த கார் ஒரு மாதிரி தான் இருக்கு, இதுக்கு போயா இந்த பாடுபட்டோம், அந்த அம்மா போட்டிருக்காங்களே ஒரு நகையன்னு பார்த்து நாமளும் வயிறறிஞ்சு என்ன பண்ணுவோம், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒன்றை வாங்கி மாட்டிடுவோம். மாட்டின அப்புறம் தான் ஒன்றும் பெருசா ஒன்றும் இது ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியலையே. சில நேரத்தில் பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எடுக்க வைக்கின்ற முடிவுகள் ரொம்ப காஸ்ட்லியான முடிவுகளா இருக்கு.
ரொம்ப காஸ்ட்லியான முடிவுங்களா இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. சில நேரத்தில் சில எளிமையான பொறாமைக்காக அவங்க செஞ்சதை நாமளும் செய்யணுன்றதாக 10-20 ஆண்டுகள் உழைச்சி சாதிச்சு முடிப்போம். முடிச்சப்புறம் தான் அந்த பொறாமை வெறுமையாக மாறிடும். ஐயோ செஞ்சுட்டேன் கரெக்டு தான், ஆனால் இதனால என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே, எனக்கு இது திருப்தி கொடுத்தா மாதிரி தெரியலையே. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வாழ்ந்தீர்களானால் அது சாதாரண ஆசையாக இருந்தாலும் திருப்தியை அளிக்கும். ஆனால் மற்றவர்களுடைய ஆசைகளை நீங்கள் வாழ்வீர்களானால் அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் நீங்கள் அதை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னாலும் துக்கத்தை தான் அளிக்கும். ஆசைகளே தவறில்லை, உங்கள் ஆசையாக இருந்தால் வாழறதுக்கு முன்னாடியும் அது இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும், அடைஞ்ச பிறகும் திருப்தியை கொடுக்கும். மற்றவங்களை பார்த்து பொறாமையினால் உங்களுக்கு வந்த ஆசையாக இருந்தால் அதை அடையிறதுக்கு முன்னாடியும் எரிச்சலாக இருக்கும், அடைஞ்ச பிறகும் வெறுமையாக இருக்கும். இதுதான் ஆசையினுடைய அறிவியல். அடைவதற்கு முன்பும் எரிச்சலாகவே இருக்கும். அதை நினைக்கும் போதெல்லாம் அவன் பென்ஸுக்கார வாங்கிட்டான்ல, அவன் இதை செஞ்சிட்டான் இல்லை. சில நேரத்தில் நாங்கள் அந்த எரிச்சல் அதிகமாகி நம்மளால் சாதிக்க முடியலன்னா சரி நாம் பண்ணலைன்னா பரவாயில்ல, அவங்ககிட்ட இருக்கிற தேவை எடுத்துரு போதும். நாம் அடையணும்னு நினைக்கிறது ஒன்று, சரி நாம் அடைய முடியலாம் என்ன பண்ணு, அவங்ககிட்ட இருக்கிற தேவை எடுத்துரு, 2 பேரும் ஒன்றா ஒரு லெவலில் இருக்கலாம். கொடுமை. அடைவதற்கு முன்பு ஆழமான எரிச்சலை வைத்து அடைந்த பின்பும் வெறுமையை அளிக்கின்ற ஆசை பொறாமையினாலே உண்டாகின்ற ஆசை. பொறாமைதான் உங்களுக்குள் ஜீவன் முக்தத்தன்மையை அழிக்கின்ற முதல் குணம். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அது சாதாரணமாக இந்த பாவம் அந்த 4 கால ஆமை நினச்சிக்காதுங்க, இந்த பொறாமை தான். பொறாமை புகுந்த வீடும். அந்த ஆமை பாவம் என்ன பண்ணும்? சாதாரண ஆமை. அது புகுந்தா ஆக்சுவலாக உங்களுக்கு ஆபத்து இல்லை, ஆமைக்கு ஆபத்து. அடிச்சு கறி பண்ணி சாப்பிட்டுருவார்கள். சில நேரத்தில் சொல்றது உண்டு, பாம்பை பார்த்தா ஆபத்துன்னு. உங்களுக்கு ஆபத்தோ இல்லையோ, பாம்புக்கு ஆபத்து. அந்த மாதிரி ஆமை புகுந்தா உங்க வீட்டுக்கு ஆபத்து இல்லை, ஆமைக்கு ஆபத்து. பொறாமை புகுந்த வீட்டுக்கு ஆபத்து, பொறாமை புகுந்த மனத்திற்கு ஆபத்து. பொறாமை அறவே இல்லாதவனாகவும் மகிழ்ச்சி துயரம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மகிழ்ச்சி துயர இரண்டாலும் பாதிக்கப்படாம மந்தமா இருக்கிறது வாழ்க்கை இல்லை, அது 2த்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. கடல்ல எத்தனை ஆறுகள் கலந்தாலும் அது கரை தாண்டாமல் இருப்பது போலே உங்களுக்குள்ள மகிழ்ச்சி துக்கம்னு எத்தனை உணர்வுகள் உங்கள் நரம்பு மையங்களுக்குள் கலந்தாலும் தன்னுடைய ஆனந்த உணர்விலேயே இருப்பது. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துக்கமான செய்தி வந்தால் உடம்பு முழுக்க அந்த துக்கம் பரவும், பேனிக் அட்டாக். அதே மாதிரி ஏதாவது ஒரு சுகமான செய்தி வந்தால் உடம்பு முழுக்க அந்த கிளுகிழுப்பு பரவும். அந்த துக்கம் பரவற வேகம், கிளுகிழுப்பு பரவற வேகம், இதை 2ஐயும் தாண்டி ஆனந்தமா இருந்தோமானால் அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்ல வர. அதனால மீண்டும் இன்னையிலிருந்து இந்த ஒரு சின்ன தியான நுட்பத்தை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியையும் திருப்தியான உணர்வையும் வைத்து அதை சார்ந்தே செயல்களை செய்வது. நீங்க சொல்லலாம், அந்த மாதிரி செஞ்சா நான் என் வேலையெல்லாம் செய்யாமல் சும்மாவே உட்காந்துருப்பேனே சாமி. எத்தனை நாள் உட்காந்துருப்பீங்க? முடியாது, கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் சார்ந்து செயல்களை செய்வதுங்கிற பழக்கம் வந்துடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை உள்வாங்கினீங்கன்னா, இப்ப நீங்க இத்தனை மணி நேரம் கேட்ட எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் கூட நான் சொல்லல, வைத்திருக்கவும் மாட்டீர்கள், அது வேற விஷயம். சில நேரத்தில் என்ன மக்கள் கேட்கறது உண்டு, நாங்கள் இத்தனை நினைவில் வச்சிருக்க மாட்டோம்னு தெரிஞ்சும் ஏன் சாமி பேசிக்கிட்டே இருக்கீங்க. 2 விஷயம். 100 சத்தியங்களை சொன்னாதான் 4 சத்தியமாவது நினைவில் நிற்கும். நான் 4 சத்தியத்தை சொன்னேன்னா 1 கூட நிற்காது.
அதுக்காக தான் 100 சத்தியங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்கலனாலும் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா நாளைக்கு வர சமுதாயமாவது கேட்கட்டுமே அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை உள்வாங்கினீர்களால் கூட போதுமானது. இதுதான் சாரம். இன்றிலிருந்து துக்கத்தாலே உங்க நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற அலை, சுகத்தாலே ஏற்படுற அலை, இது ரெண்டையும் தாண்டி தள்ளி நின்று பார்த்து ஆழ்ந்த அமைதியிலிருந்து, திருப்தி உணர்விலிருந்து உங்களுடைய செயல்களை செய்யுங்கள். அந்த திருப்தி உணர்வு போயிருச்சுன்னா திரும்பவும் அந்த மன உளைச்சல் அடிப்படையாக வச்சு வேக வேகமாக பரபரன்னு அந்த எரிச்சலோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்துங்க. நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் அமைதிக்கு எடுத்துட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மொத்தமாக நான் என்ன பண்ணனாலும் வாழ்க்கையில் அமைதி ஆனந்தமும் தானே சாரம். அது இப்போ எனக்கு இருக்கா? இப்போ இல்லை அப்படின்னா அதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி வந்துடும்? நம்ம மனசு சொல்லும், இல்லை இல்லை இப்போ இல்லை, கரெக்டு தான், ஆனால் இந்த செயலையெல்லாம் நீ வேக வேகமாக செஞ்சுட்டு அப்புறமா வந்துடும். வராது. சின்ன வயசில் அந்த 14-15 வயசில் தான் இந்த பரபரப்பு உணர்வு ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இந்த வெறுமை தட்டும். நம்ம மனசு என்ன சொல்லும்? இல்லை இல்லை படித்து முடிச்சிட்டோம்னா நம்ம சுதந்திரம் ஆகிடுவோம், வாழ்க்கையே லைஃபே செட்டில் ஆகிடும். படித்து முடிச்சோன்னே இல்லை இல்லை ஒரு வேலை கிடச்சிச்சின்னா லைஃபே செட்டில் ஆகிடும், அது வரைக்கும் பரபரன்னு வேலை செஞ்சிடலாம். வேலை கிடச்ச உடனே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டோன்னா லைஃபே செட்டில் ஆகிடும், அது வரைக்கும் எப்படியாவது பரபரன்னு இருந்துடலாம். கல்யாணம் உடனே உங்களுக்கு தெரியும், இல்லை ஒரு வீடு கட்டி காரெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டோன்னா வாழ்க்கை செட்டில் ஆகிடும், அது வரைக்கும் பரபரன்னு கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம். ஒரு வீட்டை கட்டி காரை வாங்கி கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டோம்னா இல்லை இல்லை ஒரு குழந்தை பிறந்து ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சுன்னா லைஃப் செட்டில் ஆகிடும். குழந்தை பிறந்தோடனே 1000 ஆகட்டும், பையன் படிச்சுட்டானா லைஃபே செட்டில் ஆகிடும். பையன் படித்து முடிச்சப்புறம் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா லைஃபே செட்டில் ஆகிடும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சப்புறம் ஒரு பேரம்பேத்தி பிறந்துருச்சுன்னா என் லைஃபே செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே ஈஸி சேரில் படுத்துட்டு அந்த குழந்தைங்களை கொஞ்சிட்டு காலத்தை தள்ளிடுவேன். நல்லா பாருங்க, சுடுகாட்டில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் லைஃப் செட்டில் ஆகிறதே இல்லை. அதனால தெரிஞ்சுக்கோங்க, லைஃப் செட்டில் ஆகணும்னா இந்த வினாடி நீங்க செட்டில் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இப்போ அமைதி இல்லை தான், ஆனால் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது சுத்தமான முட்டாள்தனம். வராது. இப்போ இல்லாத அமைதி நாளைக்கு மட்டும் எப்படி வந்துடும்? ஏன்னா நாளை அப்படிங்கிறது இன்று அப்படிங்கிற தாய்க்கு பிறக்கிற குழந்தை தான் நாளை. இன்றுங்கிற தாயின் கர்ப்பத்திலே இருந்து பிறக்கின்ற குழந்தை நாளை. இன்று அப்படிங்கிற தாயின் கர்ப்பத்துக்குள்ளே அமைதி இல்லைன்னா அதுல இருந்து பிறக்கிற நாளைன்ற குழந்தைக்கு எப்படி அமைதி வந்துடும்? வராது. அதனால இந்த நுட்பத்தை உள்வாங்குங்கள். இன்றிலிருந்து இந்த வினாடியிலிருந்து ஆழ்ந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் மையமாக வைத்து மட்டுமே இயங்குவது. எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.